السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் கல்வி பணி. நேற்று நாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அறிமுகத்தை பார்த்தோம். இன்னும் அவருடைய சிறப்பான சில பணிகளை இன்று இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தமது 40 வயதில் இஸ்லாத்தின் அனைத்து கல்விகளிலும் தேர்ச்சி பெற்ற பிறகு கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியராக, ஃபத்வா வழங்கும் முஃப்தியாக, ஒரு சொற்பொழிவாளராக ஈடுபட்டிருந்த அத்தருணத்தில் ஷம்ஸே தபரேஸ் என்பவரை ரோமுக்கு சென்று ஜலாலுத்தீன் ரூமி ஞான தீபத்தை ஏற்றி வருமாறு அவரின் குருநாதர் கமாலுத்தீன் ஜுண்டி பணித்தார். கட்டளை ஏற்று ரோம் சென்ற அவர் இரவில் ஒரு சத்திரத்தில் தங்கினார். அதற்கு எதிரில் இருந்த ஒரு திண்ணையில் நகரின் பெரிய மனிதர்கள் பொழுதுபோக்குக்காக வந்தமர்ந்தவர் ஷம்சு தபரேஸும் அந்த திண்ணையில் அமர்ந்து கொண்டார். இங்குதான் மௌலானா ரூமி அவருடன் அறிமுகமானார். இவ்விரு பெரியார்களும் 6 மாத காலம் வரை சலாஹுதீன் ஜர்கூப் என்பவரின் வீட்டில் அமர்ந்து விவாதிப்பார்கள். அதன் பிறகு மதரசா சென்று பாடம் நடத்தாமல் எப்போதும் ஷம்சு தபரேசுடனேயே இருக்கலானார்கள். இமைபொழுதும் அவரை விட்டு பிரிவதில்லை என்ற நிலைக்கு ஆளாகினார்கள் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆனால் ஊர் மக்களிடம் யாரோ ஒரு பைத்தியக்காரன் மௌலானா ரூமிக்கு சூனியம் செய்து அவரை எதுக்கும் பயனற்றவராக ஆக்கிவிட்டான் ஏதென்ற வதந்தி பரவியது. இதற்கு பயந்த ஷம்சு தபரேஸ் ஊரிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். இந்த பிரிவை தாங்க முடியாமல் சோகத்தால் யாரிடமும் பேசாதிருந்தார். எப்போதாவது வாய் திறந்தால் கவிதைகளாக வார்த்தை வெளிவரும். அவரின் சீடர்கள் அதை எழுதி கொள்வார்கள். அவைதான் பிற்காலத்தில் ஒரு தொகுப்பாக மஸ்னவி என்ற பெயரில் நூல் வடிவம் பெற்றது. அந்நூலில் இறை கொள்கை, அற்புதம், ஆன்மீகம், ஏகத்துவம், வணக்கவியல், தத்துவம், நற்பண்பு, அறிவியல் ஆகிய கலை ஞானங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 672 ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிறன்று இந்த கல்வி கதிரவன் நிரந்தரமாக மறைந்தது. அந்த மஸ்னவி ஷரீஃப் ஒரு ஃபார்சியில் அவங்க எழுதுனாங்க, ஃபார்சி மொழியில் எழுதுனாங்க. மிகப்பெரிய இவ்வளோ பெரிய கித்தாப், ரொம்ப மிக நீளமான ஒரு பெரிய கித்தாப். அந்த கித்தாபை தமிழில் உள்ள பெரும் உலமாக்கெல்லாம் ஒரு முயற்சி செஞ்சு அதை அப்படியே தமிழ் தர்ஜுமா செஞ்சுருக்காங்க. யாருக்கு தேவைன்னு இன்ஷால்லா சொல்லுங்கள். அதோடைய என்ன ப்ரைஸ் என்ன வருதுங்கிறது நான் கூட வாங்கி நான் உங்களுக்கு இன்ஷால்லா வாட்ஸ்அப் பண்ணுறேன். அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இன்ஷால்லா நம்ம ஆர்டர் போட்டு பள்ளிக்கே வர வச்சிடலாம். சலாமத் பதிப்பகம் நம்முடைய நெருங்கிய நண்பர் தான் அங்கே இருக்காங்க. ஆர்டர் போட்டு நம்ம இங்கே வர வச்சிட்டோம்னா நம்ம படிக்கலாம். வீட்டில் குழந்தைங்களை வச்சு படித்து காட்டலாம். பாருங்கள், வணக்கவியல், தத்துவம் ரொம்ப அழகாக, அப்படியே ரொம்ப அழகான ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. ரொம்பவுமே பிரயோஜனமாக இருக்கும். சில யாரும் தேவை இருந்தால் சொல்லுங்கள். மஸ்னவி ஷரீஃப் மிக அற்புதமான ஒரு கித்தாபு. ஃபார்சி மொழி நமக்கு தெரியாது. அதுவும் கிட்டத்தட்ட வடிவம் உருது மாதிரியே இருக்கும் அந்த எழுத்து வடிவம். ஆனால் அது நம்மளால் படிக்க முடியாது. ஆனால் அதை பாருங்கள், தர்ஜுமா செஞ்சுட்டாங்க. இங்கே இருக்க தமிழ் உலமாக்கள் பெரும் ஒரு உழைப்பு செஞ்சு தர்ஜுமா செஞ்சுட்டாங்க. முழுக்க தமிழ்லே கொண்டு வந்திருக்காங்க. அழகிய தமிழ் கோர்வையில் கொண்டு வந்திருக்காங்க. யார் தேவை இருந்தால் இன்ஷால்லா சொல்லுங்கள் நம்மள்ட்ட இன்ஷால்லா. 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். கற்களிலிருந்து தஸ்பீஹ் சத்தம். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஒரு முறை நபிஸல்லல்லாஹு அமர்ந்திருந்தோம். அன்னலாரின் கையில் சில பொடி கற்கள் இருந்தன. திடீரென அவற்றிலிருந்து தஸ்பீஹ் ஓதும் சப்தம் வெளிப்பட்டன. அங்கிருந்த எல்லோரும் இதை நன்கு செவியேற்றோம். பிறகு நபிகளார் அந்த கற்களை அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு ஆகியோரிடம் கொடுத்தார்கள். அவர்கள் கையிலும் தஸ்பீஹ் ஓதின. அதன் பிறகு மற்றவரிடம் கொடுத்தபோது தஸ்பீஹ் ஓசை நின்று போனது. இதுக்கு என்ன காரணம்? அவ்வளோ இவங்களுடைய இறை தொடர்பு தஸ்பீஹ் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்படுது, சிஸ்தியா தரிக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு 75,000 தடவை அல்லாஹ்னு சொல்லுங்கள், இவ்வளோ தஸ்பீஹ் செய்யுங்க என்பதாக ஒரு அமல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்கிறாங்க, அது செய்ய செய்ய நம்ம உடம்புல உள்ள ரோமங்கள் எல்லாமே அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சிடுமா. அதாவது நாம் ஒரு தடவை தஸ்பீஹ் சொன்னால் நமக்கு ஒரு நன்மை. நம்மள உடம்புல இருக்க ஒவ்வொரு முடியும் அல்லாஹ்னு சொல்லிச்சுன்னா இந்த ரோமங்களை எடுத்து நம்மளால் என்ன முடியுங்களா? என்ன முடியாது. அப்போ இந்த ரோமங்கள் அளவுக்கு நம்ம ஒவ்வொரு செகண்டும் அல்லாங்க நன்மை கிடைக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம கையில் வச்சுருக்க கல் கூட என்ன செய்யும்?
தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இது. மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி, ஜமாத் எண்ணத்துடன் மஸ்ஜிது செல்லுதல். எவர் நன்கு ஒழு செய்து பிறகு தொழுகைக்காக பள்ளிவாசல் சென்று அங்கு சென்றதும் ஜமாத் நிறைவுற்றதை தெரிந்து கொள்கிறார் என்றாலும் ஜமாத்துடன் தொழுது நன்மை அவருக்கு கிடைக்கும். இதனால் ஏற்கனவே ஜமாத்துடன் தொழுதுகளின் நன்மையில் எந்த குறையும் ஏற்படாது என அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி, மரணம் வரை தீனில் நிலைத்திருக்க ஓதும் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதி வந்ததாகவும் சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. இந்த துவாவை நம்ம ஜும்மாவில் அதிகமாக ஓதுவோம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் அலா குலூபின் அலா தீனிக. உள்ளங்களை திருப்புபவனே, எனது உள்ளத்தை உனது தீனில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, அல்லாஹ்வுக்காக அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேசம் கொள்வதும் பகைமை கொள்வதும் தர்மம் செய்வதும் தர்மம் செய்யாமல் இருப்பதும் அல்லாஹ்வுக்காக இருக்குமானால் அவர் முழுமையான ஈமானை பெற்றுவிட்டார். நிச்சயமாக இவங்க ஒரு நாள் நஷ்டமடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அன்பு கொண்டதும் அல்லாஹ்வுக்காக, வெறுத்தது அல்லாஹ்வுக்காக. சொந்த சுய வெறுப்பு அப்படிங்கிறது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி தான். அவங்களுடைய சொந்த சுய பிரச்சனைக்காக யாரையும் அவங்க என்ன செஞ்சதில்லை, பழி வாங்கினதும் இல்லை, சண்டையிட்டதும் கிடையாது. எல்லாம் தீனுக்காக மட்டும்தான். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி, அல்லாஹும் ரசூலும் மாறு செய்தல். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுவையும் அவன் தூதரையும் எவன் புறக்கணிக்கின்றானோ, இன்னும் இறைவன் விதித்துள்ள வரம்புகளை எவன் மீறுகின்றானோ அவனை இறைவன் நரகில் புகுத்துவான், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான், அவனுக்கு இழிவான வேதனை உண்டு என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி, உலக வாழ்க்கை ஒரு மோசடியாகும். உலக வாழ்க்கை ஒரு மோசடியாகும். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்கு உண்மையாகும். உங்களை உலகம் ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். மேலும் மோசடிக்கார ஷைத்தான் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். சந்தேகமின்றி ஷைத்தான் உங்கள் எதிரியே ஆவான். நீங்களும் அவனை உங்கள் எதிரியாக நீங்கள். அவன் தன்னுடன் நரகத்தில் நுழைய செய்வதற்காக தன் கூட்டாளிகளையும் அழைக்கின்றான் என சூரா ஃபாத்திரிலே உலக வாழ்க்கை ஒரு மோசடி என்பதை அல்லாஹ் விளக்குகிறான். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி பாருங்கள். 5லிருந்து 5வது 6வது வசனத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நிச்சயமாக அதோட தஃப்சீர் எடுத்து படித்தோன்னு சொன்னால் இன்னுமே நமக்கு பெரிய விளக்கம் கிடைக்கும். நம்மள்ட்ட இப்னு கசீர் கூட இருக்குது. யாரும் விருப்பம் இருந்தால் தனிப்பட்ட முறையில் படித்து பாருங்கள். சூரா ஃபாத்திர் 5-6 வசனம் தஃப்சீரை படிச்சிங்கன்னா இன்னும் நமக்கு பெரிய விளக்கம் கிடைக்கும். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி, மறுமை நாளில் வாய்க்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். மறுமை நாளில் உங்கள் வாயில் முத்திரையிடப்படும். பிறகு மனிதனின் உறுப்புகளில் முதலில் பேசுபவை அவன் தொடையும் உள்ளங்கையும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை முஆவியா இப்னு ஹைதார் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுது. சூரா யாசீனிலுமே அல்லாஹ் கூறுகிறான், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும். அல்லாஹ் உங்களுடைய வாய்க்கு முத்திரையிட்டு கையையும் காலையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதுங்க நீ பேசு, என்ன இந்த அடியா என்ன செஞ்சால் நீ சொல்லு என்பதாக அல்லாஹ் பேச வச்சிருவான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். இறைப்பையின் சுத்தம். மாதுளையை அதன் உள்ளிருக்கும் தொலியுடன் சாப்பிடுங்கள், அது இறைப்பையை சுத்தம் செய்கிறது என ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது. விளக்கம், மாதுளை இறைப்பையை சுத்தம் செய்வதுடன் நாட்பட்ட இருமலையும் குணப்படுத்துகிறது என்ற அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்திடுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதனை இறங்கும். நீங்கள் துவா செய்தால் அது மறுக்கப்படும். நாளும் வெகு தொலைவில் இல்லை என்பதாக கூறினார்கள். வல்லல்லாஹ் எந்த நலவை ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், இதை விட்டு அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய, மேலும் அங்கிருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மை தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நிஜாமுதீன் அவுலியா பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவங்களுடைய வரலாறு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.